அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்தீசாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் உட்பகை. ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. தன்னுடன் இருப்பவர்களிடம் மனவேறுபாடு உட்பகை ஆகியவை தோன்றாமல் வளராமல் இருக்குமாயின் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருப்பார்களானால் பின்பு எக்காலமும் அவர்களால் அழிவென்பது தோன்றுவது மிக மிக அரிதாகும். உட்பகை இருக்குமாயின் வேறேதும் தேவையில்லை, அந்த உட்பகை ஒன்றே எல்லா அழிவையும் தந்துவிடும். அந்த அழிவு நேராமல் தப்பிப்பது மிக மிக அரிது என்ற ஆறுமுக பெருமானே. சிறியதோ பெரியதோ பிறரிடம் இருந்து நல்லதை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனிடம் குற்றத்தை காண முடிகின்ற மாந்தர்களால் அவனிடத்தில் உள்ள நல்லதை காண்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பிறரிடம் இருந்து சிறிய சிறிய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளாமல் அவனது புறத்தின் ஆடம்பரத்தை பார்த்து விரும்புவது சிந்திப்பது தவறானதே. மன வேறுபாடு என்பது எப்போது, எங்கு, எதற்காக, ஏன் ஒருவருக்குள் ஏற்படுகிறது என ஆராய வேண்டும். நான் நீ என்ற பாகுபாடு பார்க்கும் போதே வேறுபாடு வந்துவிடும். அனைத்து பகையும் அதில் உள்ளடக்கி விடுகிறது. புறத்தில் வேறுபாடு பார்ப்பதால் அகத்திலும் வேறுபாடு அதிகமாகிறது. மனம் எதையும் சேர்த்து பார்ப்பதில்லை, பிரித்து பார்த்தே பழகியவனுக்கு. ஒற்றுமை என்பதில் கூட வேறுபாட்டை பார்ப்பது இயல்பாகிவிட்டது. இதற்கு அறியாமையும் ஒரு காரணம். வேற்றுமையில் கூட ஒற்றுமை காண்பதுதான் ஞானிகளின் பண்பு. அதுவே மிக உயர்ந்த பண்பு என்பார்கள் சான்றோர்கள். ஒரு மனிதன் எதற்கு தகுதி உள்ளவனாக தன்னை தயார் செய்து கொள்கின்றானோ அதனை இயற்கையே தானாக கொண்டு வந்து அவனுக்கு தக்க தருணத்தில் கொடுத்து உதவுகிறது. இயற்கையை இறைவனாகவும் பார்க்கலாம், இறைவனை குருவாகவும் ஏற்கலாம். தன்னை சிறந்த தொண்டனாக மாற்றிக்கொள்ளும் போது வாழ்க சீரடியார் எல்லாம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.